நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நட்சத்திரங்களிலே 26வது நட்சத்திரமாக வருவது உத்திரட்டாதி. குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இல்வாழ்க்கை, தாம்பத்தியம், கல்யாணம், கச்சேரி, குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? சம்சாரியா பரதேசியா? என்ன சார் சம்சாரியா பரதேசியான்ட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த உத்திரட்டாதியுடைய ஸ்பெஷாலிட்டி, தலைவிதி அப்படின்னு சில விஷயங்கள்லாம் ஒரு நட்சத்திரத்துக்கும் இருக்கிற மாதிரி இந்த உத்திரட்டாதிக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா, அதாவது ஜென்ரல் போர்ட்போலியோ ஆஃப் கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான். இந்த உத்திரட்டாதிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகிறதுனால ஃப்ரெண்ட்லி பிளானட் சுக்கிர பகவான், சனி பகவான் நல்ல ஃப்ரெண்ட்லி காம்பினேஷன் தான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மீன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு பொதுவான ஒரு எதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர் தேவகுரு, அசுரகுருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த அசுரகுரு ஆகப்பட்ட சுக்கிர பகவான் இங்கே குரு பகவான், இந்த ஒரு காம்பினேஷன், அதாவது வந்து ஒரு நெகட்டிவ் காம்பினேஷன் சொல்லலாம். இன்னொன்று, குரு பகவான் அதே மாதிரி உங்கள் மீன ராசிக்கு 7 என்று சொல்லக்கூடிய கலசர சனாதிபதியான கன்னிராசியின் அதிபதி புதன் பகவானும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு பாதகாதிபதி. ஸோ சுக்கிர பகவான், ஜென்ரல் போர்ட்போலியோ ஆஃப் கலசரக்காரர்கள் சுக்கிர பகவானும், தனிப்பட்ட முறையில் 7 என்று சொல்லக்கூடிய கலசர சனாதிபதியான புதன் பகவானும், 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்க மீன ராசிக்கு பாதகாதிபதியாக வராங்க. இந்த நிலைமையில, இந்த சிச்சுவேஷன்ல மீன ராசியில பாத்தீங்கன்னாக்கா உங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது, 26வது நட்சத்திரம். இது ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னாக்கா, 26 கூட்டுத்தொகை 8, டோட்டல் 8. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்சத்திர சாரம் வாங்குறது யாருனாக்கா சனி பகவான். சனி பகவான் பொதுவா வந்து இல்லற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு எதிரானவர். என்ன ஒண்ணுனாக்கா, குருவோட வீட்டுல இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா போவோம், கண்டும் காணாத போவோம். ஆனா அந்த குருவுக்கு எதிரானவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும். இதனாலதான் சம்சாரியா சாமியாரா பரதேசியா அப்படின்னு சிம்பிளா சொன்னேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உத்திரட்டாதிகாரம் புருஷனா இருந்தாலும், மைனர் சோகாலியா இருந்தாலும், பொண்டாட்டி பொம்மநாட்டி கையால துளப்ப கட்டாடி வாங்குற துரதிருஷ்டசாலி தான் ஒண்ணு. 2வது, உத்திரட்டாதி உத்தம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அது டவுட்டே கிடையாது. சீதா பிராட்டியே பொண்டாட்டியா வந்தாலும் மண்டோதரியா மாறி புருஷனை டார்ச்சர் பண்ணணும்ன்றதுதான் உத்திரட்டாதியுடைய தலைவிதி. 3வது, அரவிந்த் சாமிக்கு சொன்னாக்காவும் வேஸ்ட் பார்ட்டிக்கு ஐஸ்வர்யா ராயும் இந்த உத்திரட்டாதியில இருந்து மாட்டிக்கிட்டு டார்ச்சர் அனுபவிக்கிறதா இதனுடைய ஃபேட்டு. அடுத்ததா, சாஃப்டா போறவனுக்கு பத்திரகாளி, சகலகலா வல்லவனுக்கு சாமியாரணி பொண்டாட்டி. உத்திரட்டாதியோடைய ஏடிக்கு போட்டி காம்பினேஷன். அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டார், அதாவதுங்க ஓவராலா ஒரு ஷார்ட்டா பார்த்துட்டோம்னா, நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தெய்வம் தந்த வீடு வீருக்கு, தெய்வம் தந்த வீடு வீருக்கு, இதில் நீ என்ன மணந்த தாரம் என்ன ஞானம் பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை. ஏன் இந்த மாதிரினா ஒரு அனலைசேஷன் வருது? உத்திரட்டாதிக்கு வந்து ஒரு தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் போது சனி தசை. அந்த சனி தசை ஒரு 19 வருஷம் வந்து ஒரு நியூட்ரலா ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம், அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம். அதுவும் இல்லற வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு எகென்ஸ்டான ஒரு தசை. அதுக்கப்புறம் சுக்கிர தசை. ஏற்கனவே மீனராசிக்கு சுக்கிரன் யாருன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த 4 தசையுமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கே வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 55 60 வயசு ஆயிடும். 60 வயசுக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம் வந்து, நல்ல யோகம் வந்து
பூங்காத்து திரும்புமானா எந்த காத்து திரும்பும் சொல்லுங்க? அது சினிமாலதான் நடக்கும். இது ஒண்ணு. இதுல விதிவிலக்கா எக்ஸம்ஷனா ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம். ரிஷபம், மிதுனம், கன்னி, மகர லக்னம். இந்த 4 லக்னத்துல மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தாங்கன்னாக்கா எஸ்கேப். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தலைவலுக்கு, இந்த அவலநிலை, இந்த கந்தரகோலமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது. நல்லபடியாவே நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாவே போகும் லைஃப். ஒரு 55, 60 வயசு வரைக்கும், 70, 80 வயசு வரைக்கும். இந்த 4 லக்னம் தவிர ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம் தவிர மற்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா வீட்டு சாப்பாடு கை கொடுக்காது. வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனைகள் தான். ஸோ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து 2 குழந்தை கேட்பேன், 4 குழந்தை கேட்பேன் அப்படின்ற ஒரு பெருமையோட குடும்பஸ்தனா இருப்பான். ஆனா சாமியார் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏன் அப்படி? கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்து பொண்டாட்டி விட்டு போயிருப்பாங்க, இல்ல டிவோர்ஸ் ஆகிருக்கும். பாத்தீங்கன்னாக்கா இவன் வந்து மைனர் ஜாலி மணிப்பர்ஸ் காலின்ற மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருப்பான். ஏன் அப்படி? வீட்டு சாப்பாடு இல்ல, ஹோட்டல் சாப்பாடு. ஸோ இந்த உத்திரட்டாதி பாத்தீங்கன்னாக்கா நீதிக்கு, நேர்மைக்கு, நியாயத்துக்கு, மனசாட்சிக்குன்னா கட்டுப்பட்டவங்க தான். அதுலதான் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க இப்படி இருக்கிறதுனாலயே லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. இப்படி போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, ஒரு ரூட் சொல்லுவாங்க. அது வந்து புருஷனா இருந்தா பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டான், பொண்டாட்டியா இருந்தா புருஷன் ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியான ஒரு நல்ல புருஷனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையுமானா அமையாது. ஒரு துக்குரி புருஷனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கும். அவன் சொல்றதை இவன் கேட்க மாட்டான், இவன் நல்லவன் சொல்றத இவன் கேட்க மாட்டான். இந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டேன், அரவிந்த் சாமிக்கு சொர்ணாக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைதான் எப்படி இருக்கும்? இல்ல ஒரு மொட்டை ராஜேந்திரன் கேட்டகரியில் இருக்க ஒரு ஆளுக்கு ஐஸ்வர்யா ராய் பொண்டாட்டி அமைந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் ஒரு கான்ட்ராடிக்டரியான ஒரு மேட்டர்கள் உத்திரட்டாதிக்கு வந்து பிரிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது அதனுடைய தலைவர்களுக்கு தலைவிதி அமைப்பு. ஸோ இதனாலேயே கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா இருக்கிறவன் பேருக்குதான் குடும்பஸ்தனா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தாக்கா ஒரு சாமியாரா வந்துட்டு இருப்பான். இல்ல அவனுக்கு சில யோக பலங்கள், யோக கிரகங்கள்லாம் வந்து கொஞ்சம் வலுவா இருந்தாங்கன்னா, சுக்கிர பகவான்னா கொஞ்சம் ஏறா குணமான பொசிஷன்ல இருந்தாருன்னா, ஹோட்டல் சாப்பாடு, பொட்லம் பிரியாணில திருப்பி விட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆனா முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தான். சம்சாரியா பரதேசியா அப்படின்னா பேருக்கு சம்சாரியா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள பரதேசியா இருப்பான். ஸோ உத்திரட்டாதிகாரன் புதுசா கல்யாணத்துக்கு இருக்கிறவன், புதுசா கல்யாண வாழ்க்கையில என்றாங்கன்னு நினைக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனா மனைவிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி கரெக்டா பேசி அனலைஸ் பண்ணி வேலைக்கு ஆகும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உத்திரட்டாதிகாரனை எந்த விதத்துலயுமே குறைய சொல்ல முடியாது. குறை சொல்ற இடத்துல அவன் இருக்கவே மாட்டான். ஆனா அவனுக்கு குறையா நிறைய விஷயங்கள் வந்து அமையும், மாட்டோம், சிக்கும், தலையெழுத்தையும் வாழ்ற மாதிரி ஒரு அமைப்புல கூடும். இதுதான் உத்திரட்டாதியினுடைய யோகியதாம்சம், கர்மா. நான் சொன்ன மாதிரி இந்த 4 லக்னங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், இந்த 4 லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு லைஃப் அப்படியே ஃப்ரூட்ஃபுல்லா ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், கேங்டாக், குழுமணாலி போல அப்படியே ஒரு குளிர்ச்சியா குழு போற கேட்டகரி உத்திரட்டாதி பீப்புளும் இருக்காங்க, இப்படியும் இருக்கிறாங்க. அதனால அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டாம். ஏன்னா அந்த தாம்பத்தியம் இல்லறம் என்கின்ற சம்சார சாகரத்தை நீந்தி கரை சேர்ந்தால்தான் பிறவி பிணியற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். மனதிறத்துக்கும் மனோ உறுதிக்கும் பேர் போன உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதையும் தாங்கும், எதையும் கொண்டவர்கள். பரோபகார சிந்தனையில் தன்னலம் காணாது பாராது பிறருக்கு உதவுவதில்லை, பிறருக்கு உதவுறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள். சிம்பிளா ஷார்ட்டா ஃபைனலா சொல்லணும்னா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை நம்புவீங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு இதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரான்.